மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி மகிழ்ச்சி கருணையை மறு கவலை கல்லையாறு இதயத்தில் ஒரு இருக்கும் வரும் பொரு யாவும் இங்கே மாயம் உன் வீரம் என்றும் சீரிப்பாயும் நம் தேசம் எங்கும் ரோஷமேறும் ஒரு வார்த்தை கூட புது மாற்றம் காணும் சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு கபாலிடா விடுதலை எடை விடை என்ன நினை பயத்தைய முறை பகல் கனவை உடை வீரம் தியாகம் மோதும் உன் தோளில் காயம் மாறும் இனி குரோதம் துரோகம் மாயும் வருங்காலம் இனியும் இதிகாசமாகும் நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம் அடிக்கிற அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும் பிரியிற நூலா நீ தடையலாம் மதிக்கிற ஆளா நீ விடியல விரும்பிடும் காபாலி மகிழ்ச்சி கருணையை மறு கவலை கல்லையாறு இதயத்தில்
விஜயலட்சுமி அவர்களையும் சுகாதாரத்துறை அலுவலர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களையும் மேடைக்கு எங்கள் சங்கத்தின் மகளிரணி தோழி சுபஜா மேடம், இது அவங்களோட கணவர், ரொம்ப இனிமையானவர். சொல்ல போது எனக்கு கமலஹாசன் மாதிரி, கமலஹாசன் தான். என்ன எப்போ எங்க ஃபங்க்ஷன்றாலும் சரி, என் ஃபங்க்ஷனை கட்டாயம் அட்டன் ஆகக்கூடிய ஒரே ஆள் சுப்புலட்சுமி மேடம். எங்கள் சங்கத்தில் இருந்து, அதாவது மற்றவர்களுக்காவது பணி நிமிஷமே வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் சங்கத்தின் மூலமாக மாநில பொதுச்செயலாளரும் எங்கள் மகளிரின் தலையும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிடுவாங்க. பழகத்துக்கு மிகவும் எளிமையானவர், வலிமையானவர். முதல்ல நாக்கில் வந்து அப்படி, அதாவது ராஜவள்ளிபுரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டுக்கே வந்து நடராஜர் கோவில் எது அப்படின்னா சிதம்பரம் சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல வந்து நடராஜர் வந்து நிறுவனது எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அருகாமையில் உள்ள ராஜவள்ளிபுரம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கும் அழியாத ஒரு பெயர் இருக்கு. அதே போல எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் திருமதி சுப்பலட்சுமி மேடம். எல்லா சங்கமும் இருக்கு, அதில் எல்லா மாவட்ட பொறுப்பாக இருக்காங்க. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள மாதிரி எந்த மாவட்டமும் கிடையாது. அதில் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு 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 பேரணி போகிறோம், இல்லை எங்கேயாவது ஒரு மீட்டிங் போகிறோம்னாலே எங்களுக்கு ஒரு குதூகலம், டூர் போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், இங்கே மாநில பட்சம் கடுப்பாக என்ன நான் டென்ஷனில் வந்துக்கிட்டு இருக்கேன், இவங்க என்ன ரொம்ப கவலைப்பாக வராங்க அப்படின்ட்டு. என்ன அதான் இதெல்லாம் வந்து ஒரு மகளிருக்கு வந்து, ஒரு பெண்ணுக்கு வந்து இவ்வளவு ஒரு பேச்சு சுதந்திரம், ஒரு நிர்வாக சுதந்திரம் கிடைக்கக்கூடிய காரணம் என்ன, ஒரு ஆண் தான். அதுக்கு எங்கள் கமலஹாசன் தான். பாலசார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மேடத்துக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த சப்போர்ட் வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒரு சில வார்த்தைகளை சுப்புலட்சுமி மேடம் பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னால் 2 பேருக்கும் ஒரு மரியாதை செய்யணும். பொன்னாடை போற்றக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதை தொடர்ந்து சுப்புலட்சுமி மேடம் சிறிது உரையாற்றுவார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் அதிகமாகனால நீண்ட நேரம் எடுத்துக்கிட விரும்பலை. அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு பானை சாதத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நடந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். முதல்ல வந்து சண்முகையா சாரை சொல்லணும். அவங்க வந்து 28 வருஷமாக ஒரு நல்ல தகப்பனாக ஒரு கல்வி ஸ்தாபனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்வி ஸ்தாபனம் யார்கிட்ட போய் சேரணுங்கிறது இறைவன் முடிவெடுத்திருக்கிறாரு. அதே ஆற்றலும் அறிவும் பொறுமையும் எல்லா நற்குணங்களும் நிறைந்த ஹசன் அலி சாருக்கே கிடைச்சிருக்கு. எப்படி ஒரு தந்தை தான் உருவாக்கிய சொத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாரோ அதே மாதிரி சண்முகையா சார் வந்து ஹசன் அலி சாருக்கு கொடுத்துருக்காரு. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். அதே மாதிரி அவர் 8 அடி பாஞ்சு முடிச்சிட்டாரு. இவர் இன்னும் போவார். இன்னைக்கு நடந்த அத்தனை நிகழ்ச்சியிலிருந்து நான் சொல்கிற ஒரு வாழ்த்து செய்தி, கண்டிப்பாக ஹசன் அலியினுடைய வெற்றி என்று உறுதியாகிவிட்டது, ஊர்ஜிதமாகி விட்டது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்களும் நடனம் சரி, எல்லாத்துலேயும் சரி, அதில் வந்து இந்த அன்சஹாப், அப்புறம் சுல்தான், அஃப்ரா, கார்த்திகா, இந்த பிள்ளைங்கள்லாம் செய்யலை. பார்த்தீங்கன்னா அந்த அன்சஹாப் வந்து அந்த இதெல்லாம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா மேலே உயர பார்த்துக்கிட்டுதான், லைட்டை பார்த்துக்கிட்டுதான், அந்த சைடில் பார்த்துக்கிறான். இந்த பயிற்சிகளுடைய நோக்கமே பிள்ளைங்களுக்கு வந்து கவனம் நல்லா வரணுங்கிறதுனால தான். அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது முதல்ல ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு சில படிப்பு, எப்படி நமக்கு அறுசுவை உணவுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி முதல்ல தரமான கல்வி வந்துட்டுனா ஒழுக்கம் வந்துடும், ஒழுக்கம் வந்துட்டுனா பாதுகாப்பு வந்துடும், பாதுகாப்பு வந்துட்டுனா தகுதி வந்துடும், தகுதி வந்துட்டுனா திறமை வந்துடும், திறமை வந்துட்டோம்னா அவனுக்கு ஒரு சமுதாயத்தில் சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 6ம் ஒன்னோட ஒன்று தொடர்பானது. அதனால் அத்தனையும், அதாவது எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது. ஆனால் அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒற்றுமை இருக்காது, கருத்து வேறுபாடு இருக்கும். மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரியான உறவு பாலம் இருக்காது. பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் நிர்வாகத்துக்கும் சரியான இது இருக்காது. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த இதுவும் இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் பெற்றோர்களே இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அதாவது மாணவ செல்வங்கள், அவங்களுக்கு அடுத்தது பெற்றோர்கள், இவங்களை ரெண்டையும் இணைக்கிறதுக்கு
யாரு? ஆசிரிய பெருமக்கள். இந்த ஆசிரிய பெருமக்கள் இவ்வளோ பேரையும் சேர்த்து கொண்டு போகிறது நிர்வாகம். அது அருமையான ஹசன் அலி சார். ஹசன் அலி சாரை பார்க்கும்போதெல்லாம் பழைய கிரிக்கெட் வீரர் கபில் தேவ் தான் ஞாபகம் வரும். அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப போய் பாருங்கள், அவர் ஃபீல்டுக்குள்ளே வருவார், எதிரி பலசாலியா எதையுமே பார்க்க மாட்டார், உள்ளே வருவார், டக்கு டக்குன்னு 4 போடுவார், 6 போடுவார், போய்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் சார், என்னனாலும் சரிதான், இறங்க மாட்டார், இறங்கிட்டார்னா ஜெயிக்காமல் வரமாட்டார். அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு நல்ல மனித நேயம் உண்டு. எங்களெல்லாம் எந்த பக்கம் கூட்டு போனாலும் முதல்ல சாப்பாடைத்தான் அவர் எங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அடிப்படையில் கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்களுக்கு தான் அந்த அவ்வளவு நற்குணங்களும் இருக்கும். அதில் ஹசன் அலி சாருக்கு எல்லா நற்குணங்களும் ஒன்று சேர இருக்குது. இப்போ எங்கள் சார் சாமானியத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு வரமாட்டாங்க, அவங்களே வந்திருக்காருன்னா அவரை எப்படி இவரை இழுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்கள். 10:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க வந்தார். நான் வேண்டாம் சார், நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொன்னாலே போதும்னாலும் கேட்க மாட்டேன்னு மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு இது. அதனால் உங்களுக்கு நல்ல பள்ளி நிர்வாகம் கிடைச்சிருக்கு. இத்தனையும் திரைக்கு பின்னால் நின்று ஒரு அம்மா அமைதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு திருமதி ஹஜ். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஜூன் மாதம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன ஆக்டிவிட்டி ஒர்க்கு கொடுக்கணும், என்ன மாதிரி பரீட்சை வைக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி திட்டமிடுதெல்லாம் அவங்கள மாதிரி முடியாது, கரெக்டாக பண்ணுவாங்க. எதுனாலும் முன்னெச்சரிக்கை பண்ண. முதல்ல இந்த ஸ்கூல் என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க, இப்போ எனக்கு அவங்க கைட் பண்ணுறாங்க. அப்போ பாருங்க, ஒரு நல்ல ஒரு நிர்வாகம், அவங்களோட ஒத்து போகிற அருமையான ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஆசிரியர் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய பேர் ஆதரவை இந்த பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் நீங்கள் வழங்கணும். இந்த பாருங்கள், இந்த பிள்ளைங்க நெருப்புலலாம் செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு அருமையாக செஞ்சுட்டு போனாங்க, தன்னுடைய உயிரை பணயம் வச்சு செய்கிறான். எதுக்காக அந்த பயிற்சி கொடுக்குறாங்க? எந்த சூழ்நிலையும் அவனுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேணும். படிப்புங்கிறது என்னது, நம்ம படித்ததை கொண்டு போய் எதுவும் பண்ணலை, ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவன் புத்திசாலித்தனமாக அவனுக்கு சமாளிக்க தெரியணும். அதைத்தான் அந்த கல்வி ஸ்தாபனம் வழங்கிட்டு இருக்கு. அதனால் அன்பார்ந்த பெற்றோர்கள் அனைவரும் உங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் ஹசன் அலி சாருக்கு கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் திரு மணி அவர்களை மேடைக்கு அழைக்கும் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அல்லமின் கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் ஸ்ரீ அமுதா நர்சரி பிரைமரி பள்ளி சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. அது சொன்னாங்க. நன்றி. இப்போ நான் அழைக்க போகிறது முக்கியமான ஒரு நபர். எனக்காக மிகவும் சிரமப்பட்டு கல்லிடைக்குறிச்சியிலிருந்து ராஜவள்ளிபுரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய குடும்பத்தார். கல்லிடைக்குறிச்சியில் போய் கேட்டால் யாருக்கும் தெரியாத ஆளே நபரே கிடையாது. மைனர் லப்ப குடும்பம்னா யாருக்கும் தெரியாத ஆளே கிடையாது. பெரும் தொழிலதிபர். இந்த அல்லமின் கல்வி அறக்கட்டளைய ஆரம்பிச்சு ஊன்றுகோல இருந்த மனிதரே இவர் தான். இது சொல்லுவாங்கல்ல, வானத்தில் நிலம் தெரியும் நட்சத்திரம் தெரியாது, என்ன முடியாதுங்கிற மாதிரி எங்கள் சேக்கத்தா எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இந்த அல்லமின் ஸ்கூலை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். முசனா வாங்க. அதாவது சிற்பிக்குள் முத்து மாதிரி எங்கள் அண்ணன் மூசாம் அண்ணன் எப்போதுமே எனக்கு ஒரு மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எங்கள் ஊர்லேயும் சரி எந்த ஊர்லேயும் சரி எந்த ஒரு காரியனாலும் சரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை இந்த மேடையில் அழைத்து மரியாதை செய்யறதுக்கு அங்கிருந்து கூப்பிட்டுருக்கேன். ஆனால் என்னோட அழைப்பை ஏற்று மிகவும் பணிச்சுமைக்கு மத்தியில் எனக்காக என்னுடைய நிறுவனமும் வளர்வதற்காகவும் இந்த கல்வி குழுமம் வளர்வதற்காகவும்
இறைவனத்தில் எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாங்க, இவங்க ஒருபடி மேலே பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனை வந்து எனக்கு எப்பவும் கிடைக்கணும் தான். இவர்களுக்கு நமது அல்லமின் அறக்கட்டளை சார்பாக, கல்வி அறக்கட்டளை சார்பாகவும் ஸ்ரீ அமுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளிகள் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு கங்கை கொண்டான் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அதிகாரியான பால்துறை சார் ஹரிகர சுதன் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்வாரம் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து ஆண்டு விழா நடத்துவாங்க, விழாக்களை வந்து நடத்துவாங்க, மத ரீதியாக உள்ள விழாக்கள் நடக்கும். பெரிய பெரிய விஐபிக்கு வந்து தான் இந்த மாதிரி பாதுகாப்புலாம் கொடுப்பாங்க. பாருங்க, அவங்க மிடுக்க பாருங்க முதல்ல. ஆமாம் சார். அதாவது இவங்கெல்லாம் எதுக்காக நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னா, வருங்கால மாணவர்கள் இவங்களை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு வரணுங்கிற ஒரு மனம் நினச்சாலே போதும், இவங்களுக்கு உள்ள வெற்றியால் இருக்குது. காரணம் என்னன்னா, நான் வந்து அவங்கள நேரில் சந்திக்கலை, தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் எடுத்துருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு வந்து ஆண்டு விழாவுக்கு பாதுகாப்பு பண்ணணும் சார், சண்டேனா எலெக்ஷன் டைம், எங்களுக்கு எலெக்ஷன் பெட்டிலாம் பாதுகாப்பு பண்ணணும், இவ்வளோ நெருக்கடி இருக்க சார் அப்படின்னாங்க. இல்லை சார், கண்டிப்பாக நான் கொடுத்தாகணும். இதுக்கு முக்கிய காரணம் அம்பாசமுத்திரம் காவல்துறை உயர் அதிகாரியான பலவேசன் சார், இவன் சாரோட நண்பர், பால்துறை சார் நம்ம நண்பர் தான். சொன்ன உடனே, அதாவது சார் யார் எனக்கு தெரியாது, நான் யாரும் அவளுக்கு தெரியாது, உடனே வண்டியை கொண்டு நிப்பாட்டி இத்தனை பேரை கூட்டு வந்து நம்ம பள்ளிக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்து, இந்த அதாவது பாதுகாப்பு கொடுக்குறதுனா எல்லாரும் நினைச்சோன்னா அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த வடிவேல் படத்தில் வரும், பாதுகாவலர் வந்து வாசலில் நிற்பார், அவர் வந்து சரியான பணி செய்ய மாட்டார். ஆனால் இவங்களோட பணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கலை நிகழ்ச்சியை பார்க்க வரல, அவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்காங்க. எப்போ அவங்க சிலம்பாலம் தீயை பற்ற வச்சாங்களோ அப்போவே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட பணி ஸ்டார்ட் ஆகிட்டு பாதுகாப்பு கருதி அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் நின்று எங்கள் மாணவர்களுக்கு வந்து கண்ணிலேயே வந்து அதை கைட் பண்ணாங்க. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார். எங்கள் வந்து உண்மையிலே எங்கள் மாணவர்களுக்கு வந்து புரியும்படியே சொல்லிக்கிட்டீங்க பார்வையிலே. இதுவே ஒரு பெரிய படிப்பு தான். இவர்களுக்கு நமது அல்லமின் அறக்கட்டளை சார்பாகவும் அமுதா நர்சரி பிரைமரி பள்ளி சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து சிலம்ப மித்த நடன நிகழ்ச்சி பூராமே எங்கள் ஆசிரியர்கள் பயிற்சி விட்டது. அதை பார்த்து நீங்கள் மிரண்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பாட்டத்தை எங்கள் ஆசிரியர் மேலே கூப்பிடுங்க, சாய் ருச்சி சாரை. சரி, சாப்பிட்டு வரட்டும், ஒன்றும் இல்லை. அதாவது இந்த ஆண்டு விழாவுக்கு இந்த மக்கள் வந்து திரண்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோட நண்பர்கள் சார்பாக, என்னோட வட்டார சார்பாக என் வளர்ச்சிக்காக எனக்கு என்ன சொல்கிறது ஆர்வமும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துட்ருக்காங்க. சென்னையை சார்ந்த வாங்க, பெரம்பூர் சென்னையில் இருந்து மர வியாபாரம், மரக்கட்டை வியாபாரம், இதில் மொத்த வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிற திவான் விறகு கட்டை மண்டி உரிமையாளர் திவான்
எங்களது மச்சான் ஈன்றெடுத்த முத்துக்களிலே நவரத்ன முத்துன்னு மாதிரி இருவரும் எனக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காங்க என்னோட வளர்ச்சிக்கு எப்போவுமே. அவர்களுக்கு அல்லமின் அறக்கட்டளை சார்பாகவும் அமுதா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. இவர்களுக்கு நிறைய வாழ்த்து சொல்லலாம், ஆனால் வாழ்த்துக்கிட்டே இருக்கலாம். என்னோட வளர்ச்சிக்கு வந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு இறைவன் பிராப்தமாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் 2 பேர்த்துக்கும். இவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்குன்னா நாங்கள் இருக்கோம். மாமா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, அந்த பந்தா பண்ணுறது அப்படி எதுவும் என் மனசுக்கு பிடிச்சி நான் சொல்கிறேன். நாங்கள் ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் பொறுத்தவரை நாங்கள் எல்லாருமே ஹைஃபை தான். பட் எங்கள் மாமா வந்து அதை கொஞ்சம் கூட காட்டிக்க மாட்டார். அந்த சிம்பிளிசிட்டி தான் எனக்கு பிடிச்சிருந்து. அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்களை வந்து இந்த விடுமுறை நாளில் வந்து ரொம்ப ட்ரெயின் அப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தமைக்கும், 2வது பெற்றோர்களை வந்து ரொம்ப கேன்வாஸ் பண்ணி அவங்களுக்கு அனுமதி கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. எங்கள் அல்லமின் பள்ளியின் இன்டர்நேஷனல் பள்ளியின் ஆசிரியர் அத்தனை பேரையும் மேடைக்கு வரும்படி தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சிரம வாத்தியார் ஜாயிரோசன் வரை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரசனை மிகுந்த ரகசிய கவிஞர் உயிர் கொண்டு உலகத்தில் என்று 1000 பிறவி கொண்டாய், உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய், சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாய். அதாவது இவங்களை வந்து சால்வை போட்டுலாம் பெருமைப்படுத்தலை, இதெல்லாம் உங்களை வந்து அறிமுகப்படுத்தி அடையாளம் கிட்ட தான் அவங்க தான் மேடையாத்தினேன். காரணம் என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான நெருக்கடி குடும்ப சால்பா. நம்மெல்லாம் ஒரு 6 மணி இல்லை 7 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போனாலே எங்கே போகிறீங்க, அந்த பணியை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுக்கடை போடுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க வந்து எனக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது வேலை பார்க்குறோங்கிற உறுத்தே கிடையாது, ஒரு சொந்த நிறுவனத்தில் எப்படி செய்யணுமோ அந்த செயல்பாட்டை அவங்க செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பலத்த கரவோசையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் ஆல். எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை, அதாவது சின்ன நிறுவனமாக ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி வளர்த்து விட்டது யார் என்றால் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முதல் கண்ணு உள்ள ஆளுகள் சொல்கிறேன். ஏரல், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற ஏரல் சுகுணா டெரஸ் மேனேஜர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஷேக் மைதீன் அவர்களை. இவர் வந்து எனக்கு உயிர் காப்பாற்றுவோம்பாங்க இல்லையா, அதே மாதிரி என் உயிரே காப்பாற்றிருக்காரு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு கை போயிடுச்சு. நீ சொல்லலாம் என்ன ஆள் நல்லா பந்தாவாக இருக்காரு, என்ன இப்படி சொல்லாரு நினைக்காங்க. எனக்கு வந்து இந்த கை கட்டாயிட்டு முதல் ஃபோன் இவர் தான் போச்சு. தன் பணியை விட்டுட்டு எங்கே வந்துட்டார், சம்பவ இடத்துக்கு வந்தார். உண்மையிலேயே வந்து உயிர் காப்பான்னு தோழம்பாங்களா, அந்த பெருமைக்கு வித்துட்டவர் இவர். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், என் குடும்பத்துலேயும் சரி அவங்க குடும்பத்துலையும் சரி ரொம்ப இணக்கமாக இருக்கும். என்னோடய வளர்ச்சிக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு கல்வி நிலையத்தை எடுத்து நடத்துறதுக்கு மிகவும் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர். அவருக்கு அல்லமின் அறக்கட்டளை சார்பாகவும் அமுதா நர்சரி பிரைமரி பள்ளியின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. எங்களுடைய 9 நிறுவனமும் அதுபோக அதாவது மருத்துவமாகட்டும் கல்வியாகட்டும் எனக்கு வந்து மிகுந்த
சப்போர்ட்டர், பெஸ்ட் சப்போர்ட்டர்னு சொல்லலாம். பெஸ்ட் சப்போர்ட்டர் இவங்க தான். அதாவது எல்லாருக்கும் நண்பர்கள் வட்டம் பெருசு, எனக்கு கொஞ்சம் சிறுசு தான். இந்த 4 பேர் சொன்னார்ல ஏசுவார்னு, ஏன்னா என்னோட கோபத்தையும் தாபத்தையும் எல்லாத்தையும் இந்த 4 பேர் தான் காமிப்பேன். என்னோட நிறுவனத்துக்கு பக்கபலமாக இருக்கிற 4 பேர் மட்டுமல்லாமல் சதாம் ஹுசேன் மேடைக்கு வருங்க, தப்ப முடியாது, வாங்க சீக்கிரம் வாங்க. இவங்க வந்து பொண்ணால போட்டுலாம் பெருமைப்படுத்தலை, உங்களை அறிமுகப்படுத்துகிற முத்துல. ஏன்னா என்கிட்ட இருந்தாலே உழைப்பு மட்டும்தான், உழைப்பு முயற்சி, இது மட்டும்தான் எங்களுக்கு வந்து தாரக மந்திரம். நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த செட்டப் எல்லாமே, அதாவது சவுண்ட் சர்வீஸ் ஆகட்டும், சேர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து எங்கள் சொந்த நிறுவனத்தில் உள்ளது தான். எனக்காக பணி செய்யக்கூடிய ஆளுகள் அவ்வளோ அத்தனை பேரும். அதுபோக சவுண்ட் சர்வீஸ், நண்பன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சஃபி, அதுவும் சஃபியுல்லா, வாங்க மேடைக்கு வாங்க. சஃபியுல்லா கேட்டீங்களா? என்னடா நாங்க சொல்றத கேட்டு செய்யறேனே. சுபகான் மற்றும் டீம் அப்படியே வாங்க. வாங்கல தோனே. மதிப்புக்குரிய எங்கள் எம்எஸ் குரூப்பில் ஒரு எங்கள் மாமா சாதாரணமாக யாரையும் ஒரு பதவி கொடுக்க மாட்டார். அப்படி ஒரு நம்ப தகுந்த ஒரு மனுஷன்தான் எங்கள் மைதீன் பாய், என் சித்தப்பா. அதை நான் சொல்ல இந்த மேடையில் நான் பெருமைப்படுறேன். இன்னமும் மென்மேலும் எங்கள் மாமாவோட நம்பிக்கைக்குரிய மட்டும் இல்லை, அவர் ரொம்ப நோய் நொடி இல்லாமல் சூப்பராக இருக்கணும். இந்த சவுண்ட் சர்வீஸுக்கு இருந்த டீம் கூட அப்படியே மேலே வாங்க. இல்லை கண்டிப்பாக வந்தாங்க, வேறு மாற்றவே இல்லை. எல்லாருக்கும் நன்றி சொல்ல இதுக்கு வந்தாச்சு. சரி, ராஜவல்லிபுரத்தை பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வள்ளியூர் பழங்குள்ள தான் பழமரத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடி உள்ள ஊர் இதுனா ராஜவல்லிபுரம் தான். ராஜவல்லிபுரத்தில் சிறப்புமிக்க 2 விஷயம். ஒன்று வந்து நிறைய சிலை, இன்னொன்று வந்து பனை மரத்தில் பாதுகாக்கிறது. அதாவது முன்னோர்கள் வந்து நிறைய வந்து விட்டு போயிருக்காங்க, நினைவு சிலை நிறைய விட்டு போயிருக்காங்க, அதை பாதுகாத்துருக்காங்க. இதற்கு எங்களுக்கு வந்து ஊக்கமும் ஆக்கம் கொடுத்தது பெரியவங்க. ஆனால் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இந்த ராஜவல்லிபுரம் இளைஞரணி தான். அந்த உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஆமாம், உண்மையிலே வந்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் நாங்கள் என்னென்ன செய்கிறோம், ஸ்கூல் ஆரம்பிச்சதுலேருந்து வேலை ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன பண்ணோங்க பூரா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன கண்காணிச்சிட்ருக்காங்க. எங்களுக்கு மறைமுக சப்போர்ட் இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம், ஒரு 3-4 பேர் வந்து ஒரு குரூப் போட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாங்கலேன், அப்படியே வாங்க. ராஜவல்லிபுரம் இளைஞரணி பூரா அப்படியே வாங்க, கண்டிப்பாக வரணும், வந்து ஆகணும். இல்லை நாங்கள் வந்துடுவேன். எப்படி எது சௌரியம், இங்கே நீங்கள் வாங்கல நாங்கள் வரட்டுமா. எங்கள் பள்ளியில் அருகாமையில் இருக்கக்கூடிய இசைக்கு அண்ணன், அவர் தான் வந்து ரொம்ப சொல்லக்கூடாது, எங்களோட நான் என்னைக்கு ஊருக்கு வந்தேன்னா அன்னையிலேருந்து சொந்தக்காரமாக போயிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து மேலே ஏற்றி ஒரு மரியாதை பண்ணணும். கண்டிப்பாக தம்பி வாங்க. தம்பி, இது வந்து சாதாரண மேலே கிடையாது, இனி நமக்கு வந்து கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக இறுதிக்கட்டமாக எங்களது ஆசிரியரின் கடைசி உரையுடன், அது மட்டுமல்லாமல் எங்கள் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வந்து ஒரு சிலம்பு வாத்தியார், அவரோட சிலம்பு வந்து ஒரு காமனா கண்டிப்பாக நீங்கள் கண்டு கழிச்சு ஆகணும். இது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. சிலம்பு வாத்தியார் ஜாகிர் ஹுசேன் சாரம் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அவர்களுக்கு ராஜவல்லிபுரம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டி கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன், துள்ளி காளையை போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி
அடிப்பேன் உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பேன் சந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு நீ வேட்டிய கட்டிக்கலாமா சிங்கத்தமிழ தங்கத்தமிழ எத்தனையோ நாடு சுத்தி வந்த ஆடு புத்தி இருக்கு சக்தி இருக்கு ஒரு வாய்க்கொழுப்படுத்தா அடுத்தவன் வரக்கொழுப்புழுத்தா அவன் தோல் உரிப்பவன்டா தமிழச்சி பால் குடிச்சவன்டா ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவன்னா விவரங்கள் பல புரிஞ்சவன்னா சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற அண்ணாச்சி ஒன்னா புண்ணாக்கு தின்னவ சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா பறக்கும் ஒரு சிரிக்கும் 8 அடி நீ பாஞ்சா 10 அடி நாம் பாஞ்சு பல்ல பொடப்ப சில்ல பொடப்ப தெரியும் அதில் உள்ள சுச்சமம் தெரியும் ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்போ இவன் யாருன்னு புரியும் அட பட பட பெண்ண ஆட்டி கட்டுமா பொடி பட ஒன்னு கட்டுபா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க இடுப்புல போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பேன் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன் ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன் உங்க பட்டானுக்கும் கத்து கொடுப்பேன் சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா அமுதா நர்சரி பிரைமரி பள்ளியின் 28ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்த அனைத்து ஊர் மக்களுக்கும் மற்றும் கலிடைக்குறிச்சி அல்லமீன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியின் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகள் மற்றும் எங்கள் இணை துணை நிறுவனமான நன்மன் செவன் சர்வீஸ் மற்றும் மாணிக்கம் ரிகானா டெக்கரேஷன் மாணிக்கம் அவர்களுக்கும் இங்கே இந்த ஆண்டு விழாவுக்கு கண்டுகளிக்க வந்த அத்தனை நபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க.
இந்த அமுதா நர்சரியின் பள்ளி மென்மேலும் வளர்வதற்காக இந்த பரிசினை வழங்கி அந்த பள்ளியை சிறப்புமிக்க பள்ளியாக வளர்ச்சியடைய இறைவனை பிரார்த்தனை செய்து வழங்குகிறார்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்பாக நடந்தது. அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களின் எம்எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஊழியர் அத்தனை நபர்களுக்கும் ஒவ்வொருத்தராக பேர் சொன்னால் பெரிய லிஸ்ட்டை நீந்து போயிடும். அதனால் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அத்தனை நபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன குரூப் போட்டோ எடுத்துருமா? ஒரு குரூப் போட்டோ எடுத்துருமா? எடுத்துடலாமா? ஒரு குரூப் போட்டா வரலாமா? வாங்க எல்லாரும் வாங்க, ஒரு குரூப் எடுத்துருவோம். மாணிக்கண்ணே சாப்பிட்டு இருக்காரா? சரி பரவாயில்ல, வரட்டும். நீங்கள் வாங்க, ஒரு குரூப் எடுத்துருவோம். எங்கள் அல்லாமின் பள்ளியின் ஓட்டுநர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். சார் இல்லாத நாடுதான் எங்கும் அவனுடைய பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லை. உண்மையிலே அப்படித்தான். இவங்கெல்லாம் வந்து எங்க அப்பா காலத்துலேருந்து இருக்காங்க. 25 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் சம்பளம் அத்தனை பேருக்கும் ஒரே நிறுவனத்தில் 25 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. இங்கே இருக்க கூட்டம்லாம் கம்மி. அத்தனை பேரும் கூட இருந்தால் இடமே காணாது. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருக்காங்க மொத்தமாக. இந்த அல்லமின் ஓட்டுநர் கொஞ்சம் வர சொல்லுங்க, டிரைவரை. சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா, நாம் எல்லாம் வேலை நிறுத்தோம் செஞ்ச தாங்காது நாடு முழுதோ. நாமின்றி என்ன நடக்கும்? நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோம். அட அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பி நீயும் நானுண்டா. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாமெல்லாம்